கூலி உயர்வு கேட்டு போராடிய கோழிப்பண்ணை விவசாயிகளை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, விவசாயிகளின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த திமுக பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சமூக வலைதள பதிவிலே கறிக்கோழி வளர்ப்பை பெருநிறுவனங்கள் மேற்கொண்டு வந்தாலும் அவர்களுக்காக அந்த கறிக்கோழிகளை வளர்த்து வழங்கக்கூடியவர்கள் விவசாயிகள் தான். அதற்காக கிலோவுக்கு ₹6.50 மட்டுமே ஊதியமாக வழங்கப்படும் நிலையில் 13 ஆண்டுகளாக இந்த ஊதியம் உயர்த்தப்படவில்லை. எனவே கறிக்கோழி வளர்ப்புக்கான கூலியை கிலோவுக்கு ₹20 உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கூறிய நிலையில்தான் அந்த கோரிக்கையினை முன்வைத்த அந்த சங்க தலைவர் ஈசன் முருகசாமி உட்பட 10 நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்திருப்பதை கண்டிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். உழவர்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த திமுக பெருநிறுவனங்களுடைய கையாளாக மாறி உழவர்களை ஒடுக்கி வருகின்றது என்று குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணை விவசாயிகள் சங்க தலைவர் உள்ளிட்டவர்களை அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும், கறிக்கோழி வளர்ப்புக்கு கிலோவுக்கு ₹20 கூலி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார். ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.